எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க என்னோட ஸ்டைலில் சவ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு 2 கப் தண்ணி, கொஞ்சம் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/4 முடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், 10 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிச்சது 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினது 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு சவுச்சவை தோல் சீவி நறுக்கி வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய் நல்லா வெந்ததும் வேக வச்ச பாசிப்பருப்பு கலவையை இதுல சேர்த்துட்டு 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு அரைச்ச தேங்காய் மசாலாவை அதுல சேர்த்துட்டு 5 நிமிஷம் வேக வச்சு மல்லியில தூவி இறக்குனா சூப்பரான சவ் கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.